வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி பாலை யூஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுதான் பாசுந்தி. வாங்க இப்போ பாசுந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாசுந்தி செய்ய ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த மேலே இருக்கிற ஆடையை கொஞ்சம் ஓரமாக அப்படி தள்ளி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பால் ஏடு வர வர நம்ம அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே இருக்கலாம். ஓரமாக வச்சுக்கலாம். இந்த பாலோட ஏடு தான் பாசுந்தியில் நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏடை தள்ளி விட்டுட்டே இருக்கணும் ஓரமாக. இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. பால் ஏறக்குறைய 1 லிட்டர் நம்ம ஊற்றின பால் 1/2 லிட்டர் ஆகிடுச்சு. பத்து டு 15 முந்திரி பருப்பு இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 10 டு 15 பிஸ்தா இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 10 டு 15 பாதாம் பருப்பு இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டோம். இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாலை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டான பாசுந்தி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.